அண்மை செய்தி. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு 82 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்க இருக்கிறது. இதற்காக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, அதற்கான வியூகங்கள் அமைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டாலும் வருகின்ற மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த வேட்பாளர் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களை கூட்டி அதற்கான ஆலோசனை என்பது கேட்கப்படுவது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் தான் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அதில் மாநிலங்களவை வேட்பாளராக யாரை அறிவிக்கலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 2 மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த தகுதி இருக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தம்பிதுரைக்கு வழங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே தம்பிதுரையை பொறுத்த வரைக்குமே அந்த டெல்லி லாபி உள்ளிட்டவைகளுக்கு அவர் தொடர்ச்சியாக டெல்லியில் பல்வேறு தலைவர்களுடன் தொடர்ச்சியாக பேசுவது உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு வழங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனை ஒட்டிதான் தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கட்சி வளாகத்தில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோருக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.